யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் சிறப்பு வாய்ந்த ஆடி கிருத்திகை பற்றித்தான் காணவிருக்கின்றோம். மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திர தினம் வருவதுண்டு. முருகப்பெருமானை வழிபட சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் கிருத்திகையே என்கின்றன சாஸ்திர நூல்கள். கிருத்திகையில் கார்த்திகேயனை வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும் என்பார்கள் பெரியோர்கள். எனவே முருக வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த தினமாக கிருத்திகை நட்சத்திரம் திகழ்கிறது. ஓராண்டில் 12 கிருத்திகை நட்சத்திர தினங்கள் வந்தாலும் 3 கிருத்திகை நட்சத்திர தினங்கள் சிறப்பு வாய்ந்தவை. ஒன்று உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும் தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை, அடுத்து கார்த்திகை மாதத்தில் வரும் திருக்கார்த்திகை, மூன்றாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் ஆடி கிருத்திகை. இந்த 3 கிருத்திகை நாள்களிலும் முருகப்பெருமானை வழிபட்டால் சகல விதமான சங்கடங்களும் தீர்ந்து வாழ்வில் நன்மைகள் பெருகும் என்பது நம்பிக்கை. கிருத்திகை என்பது 6 நட்சத்திர கூட்டங்களின் பெயர். முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களே கிருத்திகை நட்சத்திரங்களாக திகழ்ந்து ஒளி வீசுகிறார்கள். முருகப்பெருமான் தன் தாயினும் மேலாக போற்றும் கார்த்திகை பெண்களின் தினத்தில் முருகனை ஆறுமுகனாக வழிபட்டால் முருகன் அருள் பன்மடங்கு கிட்டும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானுக்கு தாமரை மலர்கள் சமர்ப்பித்து வணங்க வேண்டிய தினமும் இதுவே. காரணம், கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம். சூரியனுக்குரிய மலராக திகழ்வது தாமரை. தாமரை மலரை பக்தியோடு முருகனுக்கு சமர்ப்பித்தால் ஆறுமுகனின் அருளோடு சூரிய பகவானின் கடாட்சமும் கிட்டும். சூரியனே ஆரோக்கியத்திற்கு அதிபதி. கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் சூரிய பகவானின் அருள் கிடைத்து நீட்டித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறலாம். தீராத நோய் நொடிகளும் ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை வழிபட்டு வேண்டினால் தீரும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானை பாடி பரவியவர் அருணகிரி பெருமான். அவர் ஆறுமுகனை பாடும் அழகே தனி. ஆறுமுகனின் ஒவ்வொரு முகமும் எப்படிப்பட்டது, அவை என்ன தொழில் செய்கின்றன என்று அவர் பாடும் திருப்புகழ் அனைவரும் அறிந்த ஒன்று. முருகப்பெருமான் நம் உடலில் ஓடும் குருதியை போன்றவர். அவர் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது. அவரின் 6 முகங்களும் நமக்காக தொடர்ந்து இயங்குகின்றன. ஈசனுக்கு ஞான உபதேசம் செய்த முகம் குருவாகி நமக்கு அருளுபதேசம் செய்ய காத்திருக்கிறது. குருமுகமாக அவர் நமக்கு உபதேசம் தருகிற போது அதை நமக்குள் இருக்கும் பரம்பொருளான ஈசனும் கேட்கிறார். எனவே ஞான உபதேச தொழில் இந்த உலகில் ஆன்மாக்கள் உள்ளவரை தொடரும். அடுத்த முகம் மலை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் அடியவர்களை காப்பதற்காக வேலேந்தி நிற்கிறது. வாழ்வில் தடைகள் பிரச்சனைகள் ஏற்படும் போது முருகா என்று சரணடைந்தால் வேல் ஏவி அவர் கிரௌஞ்சம் போன்ற அந்த மலையை தடையை உடைப்பார். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழு மரத்தை நிலை காணும் என்பது அருணகிரியார் வாக்கு. அப்படி தன் பக்தர்களை எதிர்க்கும் பகையை அனுதினமும் அழித்து காப்பவர் ஆறுமுகனே. வள்ளி என்பவள் ஜீவாத்மா, முருகப்பெருமான் பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமே வள்ளி திருமணத்துவம். ஜீவாத்மாக்களாகிய நாம் அனைவரும் முருகப்பெருமானை வணங்கி அவரோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தவே வள்ளி திருமணத்தை நிகழ்த்துகிறோம். அந்த வகையில் தன் பக்தன் தன் திருவடியில் வந்து சேரமாட்டானா என்று காத்திருந்து ஏற்றுக்கொள்வது ஒரு முகம். இப்படி முருக வழிபாட்டின் பொருள் உணர்ந்து அவரை ஆடி கிருத்திகை நாளில் வழிபடுவது மிகவும் விசேஷம். ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானின் ஆலயங்கள் களை கட்டும். பால் குடங்களும் காவடிகளும் நிறைந்து காணப்படும். எனவே இந்த அற்புதமான நாளில் ஆலய தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவதும் சிறப்பு. காலை எழுந்ததும் நீராடி முருகப்பெருமானை வழிபட்டு நாள் முழுவதும் அன்ன ஆகாரமின்றி முருகப்பெருமானை துதித்து வழிபடுவது விசேஷம். இயலாதவர்கள் ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு வழிபட்டாலும் போதுமானது. பொதுவாக விரதம் என்பது முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் கிடையாது என்பதை புரிந்து கொள்வதும் அவசியம்.
வீட்டில் முருகப்பெருமானை வழிபட விரும்புபவர்கள் முருகப்பெருமானின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு மாலை சாற்றி சடாட்சர மந்திரமான சரவண பவ எனும் மந்திரத்தை சொல்ல வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல் வகுப்பு, வேல்மாறல் பாராயணம் ஆகியவற்றை மேற்கொள்ளலாம். அர்ச்சனை செய்ய உகந்த மலர்கள் மல்லிகை, சிவப்பு நிற மலர்கள், தாமரை ஆகியன. வீட்டில் சமைக்கும் அன்னத்தையே நிவேதனம் செய்யலாம். அவல் பாயாசம் செய்து நிவேதனம் செய்வது சிறப்பு. ஆடி கிருத்திகையில் ஆறுமுகனை வழிபட்டால் வாழ்வில் அல்லல்கள் அகலும் என்பது ஆன்றோர் நம்பிக்கை. எனவே முருகனை வழிபட்டு நல்லருள் பெறுவோம். ஓம் சரவண பவ. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.